தலைவா வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி டக்குனு வந்து டிவி அதை உழைச்சி சம்பாதிச்சு சாதிச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கலாம். எப்படி பாருங்க டிவி நான் இன்டர்வியூல எங்கள் அப்பா பற்றி பேசுகிறோமோ அது வருது. இருங்க சவுண்ட் வைக்கிறேன். வந்து நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ இது வந்து வீண் செலவு அப்படின்லாம். ஸோ ஆனால் அவங்க சில பேர் கேட்குறாங்க ப்ரோ இந்த காசுக்கு வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி போடலாம், நகை வாங்கி கொடுத்தா அம்மா வச்சு சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நகை வாங்கணும். ப்ளீஸ் அப்புறம் சில பேர் நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா என்ன இவன் டெலிவரி ஓட்டிட்டாங்க, இவன் எதுக்கு திடீர்னு 1,39,000 இதை வந்து முன் வச்சான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தலைக்காணி கட்டி முடிச்சுட்டு என்ன நடக்கும் அந்த மாதிரி ஆகிட்டேன் நான் கிட்டத்தட்ட. சார் நம்ம டிவி இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் தான் மகேஷ் பிரசாத். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன திரும்ப சாப்பிட்றேன், குருமா நல்லா இருக்குது. ஸோ நல்லா சாப்பிடணும் உறவுகளே. நான் தான் சாப்பிட்றதுக்கே வந்து ஃபோக்கஸ் ட்ரை பண்ண மாட்டேன்றேன், சாப்பிடவே தோணல. இந்த டிவி வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்ல. சரி காலையில் எத்தனை மணி தரமா ஏன்ச்சேன், அவசரத்தில் 2 மணிக்கு ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஜாலி ஆகிடுச்சு. இந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்து சில பசங்க வந்து ஸ்கூல் லீவுனா வந்து காலை கிரவுண்டுக்கு போய் சீக்கிரமாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டிவி பிடிச்சி நம்ம வீடியோஸை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தை தூக்கமே அதில் இருக்குன்னுட்டு அந்த விஜய் சாரோட ஒரு படத்தில் இருப்பார். அடுத்த நாள் அந்த பொண்ணு கிஸ் கொடுத்துரும், அடுத்த நாள் அவங்களை மீட் பண்ணும்போது தூக்கம் வராமல் ஒரு மாதிரி தலைக்காணி கட்டி பிடிச்சிட்டு என்ன நடக்கும் அந்த மாதிரி ஆகிட்டேன் நான் கிட்டத்தட்ட. அந்த டிவி பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரித்து காட்டுறேன். அவங்களுக்கு உடம்பு ஏற்றணும், இந்த இயர் 2 கொஞ்சமாச்சும் உடம்பு ஏற்றணும். இந்த டைம்லேயே வந்து நம்ம பார்க்கறது 30 வயசு பையமாக தெரியும். அந்த அளவு நம்ம உடம்பு கிட்ட ஏற்றி வச்சிருக்கோம். 50 வயசுல இப்போ இருக்க மாதிரி சின்ன பையன் மாதிரி உடம்புலாம் குறைச்சிட்டு கெத்தாக இருக்கும். அப்புறம் வந்து டிவி அன்பாக்ஸ் பண்ண வரேன்னு சொன்னாங்களே நேற்று. ஸோ அவங்க வந்து நேற்று வரவே இல்லை, இன்றைக்கி வந்து கம்பல்சரியாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்தாங்கன்னா டேபிள்லாம் கூட எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை போட்டு நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு பயங்கர ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஒரு டிவியோட ஒரிஜினல் வேல்யூ அதாவது எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1,39,900 ரூபாய். சரிங்களா, இது நம்மையோட குத்து வாங்கணுன்றது இந்த வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நான் வாங்கியிருக்கேன் கைஸ். அது அப்படி தான் ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் அந்த டைம்லாம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். குருவி 2 பறகுது பாருங்கள் ஜாலியாக, காற்று உண்மையிலே சில்லுன்னு பயங்கரமாக இருக்குப்பா. அதுவும் இந்த ஏப்ரல் மே மாதம்லாம் ஸ்கூல் லீவில் இருப்போன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா பிச்சே ஒரு மாதிரி ஆகிடும், கடுப்பில் இருக்கும். இன்றைக்கி வந்து டேட் வந்து 17 மதியானம் 2 மணிக்கிட்ட ஆக போகுது. இந்த டைமில் தான் சோனிலேருந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டிவி இன்ஸ்டாலேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க வர போகிறாங்க. கிட்டத்தட்ட நான் 13ஆம் தேதி வந்து நைட்டு, ஏப்ரல் 13ஆம் தேதி 2025 நைட்டு வந்து நம்ம வந்து டிவி வந்து புக் பண்ணிட்டு வந்தோம். 17ஆம் தேதி மதியானம் தான் வராங்க. அப்போ எத்தனை நாள், 14 ஃபுல்லாக போயிடுச்சு, 15 ஃபுல்லாக போயிடுச்சு, 16 ஃபுல்லாக போயிடுச்சு, 17ஆம் தேதி அது கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே கழிச்சு தான் நம்ம இன்ஸ்டாலேஷனே வருவாங்க. அந்த ஒரு பொறுமையாக இருக்கணும். ஆனால் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு சில டைம் நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. டிவி எப்படா நம்ம ப்ரைஸ். அப்புறம் சில பேர் நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா என்ன இவன் டெலிவரி ஓட்டிட்டாங்க, இவன் எதுக்கு திடீர்னு 1,39,000 இதை வந்து முன் வச்சான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது டிவியோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 1,39,000 எம்ஆர்பி. ஸ்டார்டிங்கில் வரும்போது அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ இந்த டிவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுதுல்ல, பழைய மாடலாக ஆகிடுச்சு இல்லையா. அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு 86,000 ஒரு சம்திங் தான். ஆன்லைனில் வந்து 77,000 போட்டிருப்போம். அது வந்து பி சம்திங் அந்த மாடல். ஸோ அது ஆன்லைனில் நான் வாங்குறது வந்து ஆன்லைனில் வந்து 83,500 சம்திங் போட்டிருக்கு. நம்ம வந்து கடையில் எவ்வளோ கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா 81,000 தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால் நான் எதுக்கு அவ்வளோ ப்ரைஸ் போட்டேன்னா 1,39,000 சொல்லி ஸ்டார்டிங்கில் அவ்வளோ தானே அந்த வந்துச்சு. கிட்டத்தட்ட 1,39,000 ஒர்த் அதில் இருக்குது. உதாரணம் சொன்னால் நான் கோப்ரோ வாங்கினேன் ஸ்டார்டிங்கில், நான் வந்து 37,000 வாங்கினேன். நான் வந்து கோப்ரோ கம்பெனி வந்து 1 வருஷம் கழிச்சு தான் நான் வாங்கினேன். அதனால் 37,000 தான் வாங்கினேன். ஆனால் அது வரும்போது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 50,000. சரிங்களா, 50,000. அப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவங்க வாங்கும்போது 49 அவ்வளோக்கு சம்திங் தான் வாங்கி அதை விளாக் போட்டாங்க. ஸோ நான் வாங்கும்போது 37. இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ தெரியுமா அந்த கோப்ரோ ப்ரைஸ்? புதுசு தான், புதுசு வாங்கினா கூட 25,000 தான் அந்த கோப்ரோ மட்டும். நான் வாங்கும்போது 37, இப்போ 25,000 தான். ஸோ அந்த டேட் ஆக ஆக வந்து அது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வாங்கிட்டேன். இப்போ அந்த கோப்ரோ வந்து 50,000 பொருள் வந்து 25,000 வச்சிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதோட கம்மி பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்மி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அந்த ஒரிஜினல் ப்ரைஸே போட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டுருவாங்க ஆன்லைனில். அதை வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் போய் கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் தான் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி மாடலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வந்து கம்மியாக மாதிரி டக்குன்னு வாங்கிக்கணும் அப்படின்றது தான். சில பேர் கேட்குறாங்க ப்ரோ இந்த காசுக்கு வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி போடலாம், நகை வாங்கி கொடுத்தா அம்மா வச்சு சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நகை வாங்கணும், நிறைய நகை வாங்கி கொடுக்கணும்ல, அதெல்லாம் ஆசை, அதெல்லாம் பெரிய ட்ரீம், அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்குறது ஒரு மிகப்பெரிய டிவி தான் நல்லா இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் டிவி வாங்க போகிறோம், அது ஒருத்தான் வாங்கிட்டா அது 1,50,000 ரூபா
1,40,000 பொருள் இப்போ திடீர்னு 81,000 ஒரு சம்திங் நம்ம தெரிஞ்சவங்க அந்த கடையில் கொஞ்சம் கம்மி பண்ணி தந்தாங்க. அதுவும் இஎம்ஐ போட்டு தான் வாங்குகிறோம். எப்படி நான் வேறு பொருள் இஎம்ஐ ஒரு 20,000 25,000 டிவி வாங்கினா கூட இஎம்ஐ போட்டு தான் வாங்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 6 மாதம் நான் கட்டிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அதுக்கப்புறமே வந்து நான் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். என் ஐடியாவை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்க முடியும், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வாங்கிட்டேன். யோசித்தேன், ஒன்றுக்கு நான் 100 வாட்டி இல்லை 1000 வாட்டி நான் யோசிப்பேன். ஒரு இந்த ஐஃபோன் வாங்கும்போது நான் எவ்வளோ திரும்ப யோசித்தேன். கிட்டத்தட்ட வந்து தீபாவளி வாங்கணும் முடிவு பண்ணேன். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் நான் வாங்கினேன் 2023. நம்ம விளாக் வந்து அந்த டிவியில் பார்க்க வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம டிவியில் வரணும், விளாக் ஒன்று விரித்தனமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா இருக்குன்றக்காக தான் நான் வந்து ஒருத்தான பொருளையும் வாங்கிட்டேன். வந்து நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ இது வந்து வீண் செலவு அப்படின்லாம். ஸோ ஆனால் அவங்க சொல்கிறதும் ஒரு நியாயம் தான். ஆனால் எனக்காக நிறைய பேர் நல்ல விஷயம் சொன்னீங்க. ப்ரோ எதுக்கு இவ்வளோ உழைச்சி அந்த காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் வேஸ்ட் பண்ணல, யோசிச்சு தான் முடிவு பண்ணி தான் எடுத்துருக்கேன். ஆனால் உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் 1,39,000 மொத்தமாக கத்தி வாங்கினதா அவ்வளோ இதுவெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த காசை வந்து பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து சில காசில் வந்து கரெக்டான ஒரு பிஸ்னஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் ஜனவரி மாதம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களில் நம்ம டிவி பிரிக்க போகிறாங்க. இப்போ பாருங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேலே எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அவங்க பயங்கர காத்துட்டு இருக்காங்க. டைம் பாருங்கள், கரெக்டாக 6 ஆக போகுது. இன்னும் வந்து வரல டிவி இது பண்ணுறவங்க. 2-3 வாட்டிக்கு மாதிரி கால் பண்ணி பார்த்துட்டேன். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி காலில் எடுக்கிறவர்களே. ஸோ இதுதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த லேட்டாகும். அது பாட்டு ஓகேப்பா விட்டு நம்ம வேறு வேலையை பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மறுபடியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் வந்து லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வருவாங்களான்றது தெரில, பார்க்கலாம். ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அவர்களே. ஃபைனலி நம்மளோட டிவி வந்து வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி வராதுன்னு நினச்சேன், வராது. சரி இதுக்கப்புறம் எதிர்பார்த்துட்டு நாளைக்கு கதை சொல்லி நான் போயிட்டேன். அப்புறம் திடீர் தம்பி இப்போ வரலாமா, ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு, இந்த ஸ்டாண்டு தான் ரெடி ஆகிடுச்சு, வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். தலைவா வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி டக்குனு வந்து டிவி வந்து டக்குனு அன்பாக்ஸ் பண்ணி வச்சிடல. சரி ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க வர்றதுக்கு. அதுவும் எங்கள் அக்கா வந்து இந்த கேமரா ரொம்ப கூச்சப்படுவாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா மட்டும் கட்டுமா? அப்பா எப்படி பாருங்க டிவி? என்ஜாய் நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணுவீங்களா? நான் இன்டர்வியூல எங்க அப்பா பத்தி பேசுறேமா அது வருது. இருங்க சவுண்ட் வைக்கிறேன். அப்பா என்ன கத்துக்கிறது எல்லாமே அப்பா தான் பாத்துக்கறாங்க. பட் நான் ஒரு பையனா வந்து நான் வந்து பண்றதுக்காக பண்ணேன். சரி யங்ஸ்டர்ஸ் கேல சொல்ல இருக்கு பாருங்க. எவ்ளோ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கலாம்ல நீங்க. எப்படியும் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு 6 மாசம் இருந்து 10 மாசம் எனக்கு கண்டிப்பா மிகப்பெரிய நான் கண்டிப்பா காசு நிறைய சம்பாதிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அப்போ வந்து அந்த 20,000 30,000 டிவி வாங்கினா கூட நம்ம எப்படியும் ஒர்த்தா வாங்கணும்னு தோணும். அதனால இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்த்தாவே வாங்கிட்டு வருது. அப்புறம் எப்பவுமே வாங்குறது பிராண்டா கம்பெனியாக வாங்கினா ரொம்ப நாள் இருக்கும். அதையும் நான் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். வாரிசு படத்தோட சாங் போடுறேன். இந்த மாதிரி நம்மளும் டான்ஸ் ஆடணும் ஃபியூச்சரில். எங்கள் அப்பா சினிமாவோட மிகப்பெரிய ரசிகர்களே. டிவி கிளாரிட்டி உண்மையிலே பயங்கரமாக இருக்கு. யூடியூப்ல பார்க்கும்போது பயங்கர இருக்கு. 18-15 தான் வச்சிருக்கேன். சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நம்ம சின்ன வயசுல டிவியில் வரணும்னு சொல்லி ஆசை. சார் நம்மளே கடவுள் பாருங்க, யூடியூப்லேயே டிவியில் வர மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்களா? டிவி நல்லா இருக்கா? நீங்க அப்போ ஜாலியாக நீங்கள் பார்த்துட்டு இருங்க. நான் போய் வெளில போய் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது என் கடமை. நீ ஜாலியாக வீட்டை சந்தோஷமாக பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னென்ன ஆசைப்படுறீங்களா சொல்லிட்டே இருப்பீங்கன்னா நான் அதை உழைச்சி சம்பாதிச்சு சாதிச்சு நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ வந்து நம்ம ஜாலியாக இருந்தோம். ஒரு நாலுலேருந்து நம்ம ரேப்பிடோ அதாவது என்ன சேலஞ்சுனா பயங்கரமாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா ஒரு கடந்த ஒரு 3-3.5 மாசமாவே அவங்க ஜாலியாக டிவி தான் ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, ஏமா ஜாலியாக டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம போய் ஜாலியாக உழைக்கலாம் வெளில போயிட்டு. ஓகே கைஸ், நாலுலேருந்து பாருங்க. நாலுலேருந்து ஒரு சேலஞ்ச் வீடியோஸ் வரும். நாளைக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு வீடியோஸ் வரும். நாலுலேருந்து சேலஞ்ச் வீடியோஸ் வரும் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.